அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, சாதகங்கள் என்ன, சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருவும், கன்னியில் சுக்கிரன் கேதுவும், விருச்சகத்தில் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்ம ராசியினருக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்குதுங்க. அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான சிம்ம ராசியினருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் ராசிநாதன் நீச்ச வீடு நீங்கி ஆரோகண பாதையில் அடியெடுத்து வைப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அவர் கேந்திரத்தில் சுகாதிபதி செவ்வாயோடு இருப்பது மேலும் சிறந்த ஒரு பலனா அமையுதுங்க. சிம்மராசினருக்கு தன லாபாதிபதி புதன் இணைந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால எழுத்து பொருட்கள், பத்திரிகை தொழில், ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்குதுங்க. அவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்களும் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குது. பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்கள் கையில தாங்க இருக்கு. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 6ஆம் இடத்தில் சனி உலவுவதால உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகள் உண்டுங்க. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால தன தானிய அபிவிருத்தி உண்டுங்க. பஞ்சமாதிபதியான குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் விழுவதாத கஷ்டங்கள் வந்தாலும் உடனுக்குடன் விலகிவிடுங்க. பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்துல உங்களால் எதிர்பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் தன லாபாதிபதியான புதனோடும் பாக்கியாதிபதியான செவ்வாயோடும் இணைந்து சஞ்சரிக்கிறாரு. எனவே இந்த வாரம் யோகமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேற இருக்குதுங்க. இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமையிருக்குது. தொழில் ரீதியாக எடுத்த முயற்சியில் லாபம் கிடைக்குங்க. அஸ்தமத்தில் ராகு சஞ்சரித்தாலும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால காரியங்கள் துரிதமாக நடைபெறுங்க. நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்குது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே மேசராசியில் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் 8க்கு அதிபதியான குரு வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியாக புதன் விளங்குவதால பூர்வீக சொத்து தகராறுகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பிரிவினையோ சொத்துகள் திருப்தியாக இல்லையே என்று உடன்பிறப்புகள் பஞ்சாயத்தார்களை அணுகுவார்கள். உறவினர்களுடைய அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாங்க. அதே நேரத்தில் அஷ்டமாதிபதி குரு என்பதால் எதிர்பாராத விதத்தில் மன நிறைவு தரக்கூடிய ஒரு சில காரியங்கள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய வழிவகுத்து கொள்வீங்க. இந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உறவினர்களுடைய அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாங்க. அதே நேரத்தில் அஷ்டமாதிபதி குரு என்பதால் எதிர்பாராத விதத்தில் மன நிறைவு தரக்கூடிய சில காரியங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய வழிவகுத்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுடைய ராசிக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். சகாயஸ்தான அதிபதியான சுக்கிரன் இந்த மாத தொடக்கத்தில் நீச்சம் பெறுகிறாருங்க. எனவே ஆரம்பத்தில் சில விஷயங்கள் அச்சுறுத்தலாக தோன்றலாம். சில காரியங்கள் முடியலாம், சில காரியங்கள் முடியாமல் இழுபறி நிலையில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் கூடிய விரைவில் சுக்கிரன் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி வந்த பின்னால் வெற்றிகள் ஸ்தான புதனமடைகிறதுங்க. வெற்றி ஸ்தானம் புனிதமடைவதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. எனவே இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் சிம்மராசினருக்கு ஏராளமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்குது. தொழில் வளர்ச்சியில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. இந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம்
ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வித யோகங்களும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இந்த வாரம் அமைய இருக்குது. குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சிகள் இந்த வாரத்தில் கை கொடுங்க. காரணமே இல்லாமல் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் அனைத்துமே நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. மாமன் மைத்துனர் வழியில் நிகழ்ச்சிக்குரிய தகவல்கள் இந்த வாரத்தில் வந்து சேர இருக்குதுங்க. சேமிப்பு உயருங்க. செயல்பாடுகள்ல இருந்த குறுக்கீடுகள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அயல் நாடுகளிலிருந்து அனுகூலமான தகவல்கள் இந்த வாரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை குறிப்பாக புதனுடைய சஞ்சார நிலை சிம்மராசியினருக்கு எடுத்துக்காட்டுதுங்க. சிம்மராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் தன லாபதிபதி வக்ரம் பெறுவது நல்லதல்லங்க. பண தட்டுப்பாடுகள் அதிகரிக்குங்க. பாக பிரிவினைகள் குழப்பம் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. இதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது ஏகப்பட்ட தடங்கல்கள் தாமதங்கள் வந்த பின்னரே உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்குங்க. கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்ள நேரிடுங்க. குரு பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால காரியங்கள் அனைத்தும் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் இது போன்ற நேரங்களில் வழிபாடுகள் தேவைங்க. எனவே விஷ்ணு லட்சுமி அனுமன் வழிபாடுகளை விரும்பி செய்வதன் மூலமே நெருக்கடியிலிருந்து விடுபட இயலுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் புகழும் கூடுங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குது. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. மாணவ மாணவியர் படிப்பில் மட்டுமின்றி மற்ற துறையிலும் திறமைகளை வெளிப்படுத்தி புகழ் குவிப்பீங்க. பெண்களுக்கு வருமானம் என்பது இந்த வாரத்தில் திருப்தி தருங்க. பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு முயற்சி கை கொடுங்க. உறவினர்களுடைய ஆதரவு கிடைத்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் இருப்பதால தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துக்கோங்க. எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. ஆரோக்கியத்தில் குறிப்பாக இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியில் கவனம் அவசியமாக இருங்க. பூர்வீக சொத்து தகராறுகள் சுமூகமாக முடித்துக் கொள்ள வேண்டுங்க. 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் சிறிய கவலைகளும் பெரிதாக தெரியுங்க. தேவையில்லாத வீண் கவலைகளை தகர்த்தெறிந்துவிட்டு நீங்கள் உண்டு உங்களுடைய பணி உண்டு என்று வேலைகளை மேற்கொள்ளும் போது ஏற்பட்டு வரும் அனைத்து துன்பங்களும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகன் கோவிலுக்கு செல்லுங்க. தினமும் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்க. ஆதித்ய ஹிருதயமும் சூரிய வழிபாடும் சிவாலய வழிபாடும் அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இதனால் உங்களுக்கு ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் தாமதங்கள் காரிய தடைகள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு அறிவுறுத்துது.